உதடுகளை அசைத்து தேவ சமூகத்தில் உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களை அழியாமல் காப்பாற்றின உம்முடைய கரங்களுக்காக நன்றி. முடிந்தவங்க கைகளை உயர்த்தி, வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எத்தனையோ முறை பல விதமான துன்பங்கள் எங்களை தாக்கி நாங்கள் வீழ நினைத்த போதெல்லாம் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி கொண்டதே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களை உம்முடைய அழிவினின்று பாதுகாத்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. மனிதருடைய கையுக்கும் மனிதருடைய சூழ்ச்சிக்கும் கர்த்தர் நீர் எங்களை விளக்கினீரே, நன்றி. ஒவ்வொருவரும் உதடுகளை அசைத்து சொல்லுங்க, அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் நாச மோசங்களுக்கு நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விளக்கி பாதுகாத்தீரே. கடந்த தினமெல்லாம் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்து உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அழிவிலிருந்து எங்களை மீட்டெடுத்த தேவ கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். மனிதருடைய சூழ்ச்சிகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்தீர் ஆண்டவரே. சத்துருவின் இஷ்டத்திற்கு நீர் எங்களை ஒப்புக்கொடாமல் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை திருப்பி பாதுகாத்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உதடுகளை அசைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கலாமா? லெட்ஸ் டேக் சம் டைம் டு ப்ரே. அப்படியே கண்களை மூடி உதடுகளை அசைத்து தேவ சமூகத்தில் ராஷிதர ஹலா தே செஹமந்துரோ தேவ சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் உதடுகளை அசைத்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பாவை கூப்பிடுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல வெறும் கேட்கிறவர்களாக இல்லாமல் நீங்களும் இணைந்து கொள்ளுங்க ஜபத்தில். யூ கேன் ஜாயின் இன் திஸ் ப்ரேயர் அண்ட் ஓப்பன் யுவர் மவுத். அப்படியே உதட அசைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் ஒருவரால் தான்ப்பா முடியும். எங்கள் தேவைகளை சந்திக்க உம்மால தான் முடியும். எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற உம்மால தான் முடியும். அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களை எல்லாமே எங்களுக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்லைப்பா. அந்த 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 லெவலுக்கு நீங்கள் இறங்கி அப்பா இடத்துல சொல்லுங்கப்பா, எனக்கு வேற யாரும் இல்லைப்பா, எனக்கு வேறு நபர்கள் இல்லை தகப்பனே, நான் சார்ந்து கொள்ள எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் நம்புவதற்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே, எனக்கு உதவி செய்கிறதற்கு வேறு யாரும் இல்லைப்பா. ரீதா ஷீ கதரபா. அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள் என்னை சுற்றி இருந்தாலும் உதவ முடியாத அளவிற்கு மனித உதவிகளை அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் பிரச்சனை ஒருவேளை இருக்கும். நான் கர்த்தர் தலையிட விரும்புகிறார். தேவன் இந்த நாளில் செயல்பட விரும்புகிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவர் செவியை சாய்த்து என் சத்தத்தை கேட்டருளினார் என்ற வார்த்தையின்படி இந்த ராத்திரி நம்ம கூப்பிடுகிற சத்தத்திற்கு அப்பா செவி கொடுப்பார். ரீகாபா ஷீகா தரானா ஹந்தாராபலா. ஆண்டவரே எங்கள் சத்தத்திற்கு கர்த்தர் நீர் செவி கொடுப்பீராக. உம்முடைய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய செவியை சாய்த்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் அப்படியே உங்கள் தேவைகளை ப்ரெசென்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு காணப்படுகிற இந்த தேவை, ஒரு குழந்தை தான் உங்களுக்கு தேவைன்னு அப்பா சமூகத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு காணப்படுகிற ஆண்டவரே இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன். பொருளாதார காரியங்கள், ஒரு நல்ல வேலை, குடும்பத்தில் சமாதானம், இல்லை கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கணும், வேலை செய்கிற இடத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் மாறணும், சூழ்நிலைகள் மாறணும், வேறு எந்த பிரச்சனையின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தெய்வ சமூகத்தில் அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்க. அப்பா, திஸ் இஸ் மை சிச்சுவேஷன் லார்ட், ஐ எம் கோயிங் த்ரூ திஸ். என் வாழ்க்கையில் நான் இதை கடந்து போயிட்டுருக்கேன். இந்த சீசனில் நான் இப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து போயிட்டுருக்கேன். ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய சோர்வை நீங்கள் சந்தித்திருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், அப்பா எனக்கு முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னாடி மாதிரி என்னால் ஆராதிக்க முடியல, அதிகாலையில் எழும்ப முடியல, எழும்பினாலும் என்னுடைய ஜெபத்தில் ஏதோ ஒரு குறைவை நான் பார்க்குறேன். அப்பா
கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் ஐ எம் கோயிங் த்ரூ. யூ கேன் ஓப்பன் அப் டு யுவர் ஃபாதர். உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் அந்த மனதை திறந்து சொல்லுங்கள். என் தாய் தகப்பனுக்குள்ளே காணப்படுகிற அந்த பிரச்சனைகளை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி செப்பீங்க. என் உடன் பிறந்த சகோதரிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனையை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி செப்பீங்க. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில் காணப்படுற இந்த சூழ்நிலை, ஆண்டவரே, ஒரு ஊழியத்தில் ஒரு விருத்தி, ஒரு சிச்சுவேஷன் மாற ஜெபிக்கிறீங்கன்னா அதை அப்படியே அப்பா கிட்ட சொல்லுங்கள். நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம் ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன். ரீகாலா ஷிஹா தரபா லாஹன் தரபா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு என் கர்த்தர் நீர் செவி சாய்ப்பீராக. நெருக்கத்தின் நடுவே உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்தை என் கர்த்தர் கேட்டருளுவீராக. வறண்டதும் விதாய்த்ததுமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு என் கர்த்தர் ஒரு ஜீவ நதியாய் நீர் புறப்பட்டு போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற சூழல்களிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்த தினத்தில் தியானித்த வார்த்தைகளின்படியே உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுவீராக. உங்கள் நாம மகிமைப்படும்படி உங்கள் க்ளோரி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரிவீல் ஆகட்டும்பா. அவங்க இப்போ சந்திக்கிற பாடுகள் வழியாக உம்முடைய மகிமையை கர்த்தர் நீர் விளங்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உபத்திரவங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளியே கொண்டு வரட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்து நான் பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பங்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவரே, சமாதான குறைவோடு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளோடு உறவுகள் பிரிந்திருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இந்த உறவுகளை மறுபடியும் நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி ரீபில் பண்ணணும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, குடும்பங்களில் காணப்படுகிற யாராவது இந்த குடும்பங்களில் பேசாமல் ஒருத்தர் பேசாமல் சண்டைகளினால் இருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே பேசி கிரியை செய்து நன்மைகளை கர்த்தர் வர்ஷிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீருமுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் என்கிற பாரத்துக்குள் இருக்கிறவருடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. அந்த சத்துருவினுடைய சிக்கல்களுக்குள் சிக்கி இருக்கிறவர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சிக்கி இருக்கிற அநேகர் உண்டப்பா. அதற்குள்ள வெளியே வர முடியாதபடி சிக்கி இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. நீமா ஷிஹா திரி பஹாசே கதரோ அலிதரமா. ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பங்களுக்குள் காணப்படுவார்களானால் ஆண்டவரே, நீர் அவர்களை சந்தித்து ரட்சித்து நடத்துவீராகன்னு சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. விசேஷமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளுக்காக செபிக்கிறோம். ஊழிய பாதைகளில் கர்த்தர் கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்காக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உலக சிற்றின்பங்களிலிருந்து விடுதலையாக்குங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த குடும்பங்களின் மேல் இருப்பதாக. குடும்பத்திற்கு தேவையான சகல பாதுகாப்பையும் கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய குடும்பங்களுக்குள் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடணும். சத்துருவின் அக்கினியாஸ்திரங்கள் நமக்கு விரோதமாக எய்யப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினாலே அந்த அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதான தேவ பலனை கர்த்தர் நம்முடைய கரங்களுக்கும் நமக்கும் கட்டளையிடுவாராக. ஷீகா த ராசே ஃபலோதிரி மஹந்தரபலா ரியா ஷீகே த ரஹன்சே தரோவிலபா. அவன் எய்கிற எல்லா அம்புகளையும் என் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவாராக. அப்பா, எனி வெப்பன் விச் இஸ் ஃபார்மிங், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரீகா ஃபிஷி கபா தராசிகா அகேன்ஸ்ட் அ ஃபேமிலி, அகேன்ஸ்ட் அ மினிஸ்ட்ரி, டார்கெட்டிங் அவர் சோல், எங்களுடைய ஆத்மாவுக்கு நேராக அவைகளுக்கு விரோதமாக போராடுகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை என் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மையான ஈவுகளுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்காங்களோ, பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் குட் டீட்ஸ், ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதராய் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் தேவ சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவிகளை ஆண்டவர் திறக்கட்டும். அந்த எல்லாரையும் நான் விசேஷமாக வாழ்த்துறேன். புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா இன்றைக்கி? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தொடர்ச்சியாக இந்த வென்ஸ்டேயில் ஜாயின் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆராதிக்கிறவங்களை நான் வார்த்தையை நீங்கள் அந்த டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எப்பயும் போல் உங்களுக்கு நான் ஒரு சின்ன
அந்த வேர்டு வந்து அது வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட்ஸ் சக்காவ் தெரில எனக்கு. ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு நான் பேஷன்ஸுன்னு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். கர்த்தர் வந்து நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கும் போது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த ரன், இந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடணும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கேன்னா பொறுமையாக ஓடணும் அப்படின்னு. ஸோ இந்த எப்படி எனக்கு வந்து ஓடணும். நம்ம போன வாரம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வென் யூ ஆர் ரன்னிங் இந்த ஃபெய்த் ரன்னில் வந்து நம்ம கோர் ரன்னர்ஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆர் 4 ரன்னர்ஸ். அதாவது நமக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஓடி ஜெயிச்சவங்கள வேதம் வந்து நமக்கு காண்பிச்சு கொடுத்து எபிரேயர் 11 வாசிச்சிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாருமே அதை வாசிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க, போராடி இருக்காங்க, ஆனால் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் ஜெயிப்போம், நம்மளும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையை, சந்தோஷத்தை நமக்கு முன்னாடி வச்சு நம்ம ஓடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் சொல்லும் போது நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணேன். அந்த ஃபெய்த் ரன் வந்து இட்ஸ் நாட் அ காம்படிஷன். நம்ம ஓடிட்டுருக்க இந்த ஓட்டம் வந்து யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யார் தேர்டு அப்படின்னு இது வந்து நம்பர்ஸ் கிடையாது. நான் ஓடுறேனா, நீ ஓடுறனா, என்னை விட நீ ஃபாஸ்ட்டாக ஓடுறியா, உன்னை விட நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேனா. இட் இஸ் நாட் அபவுட் ஸ்பீட். ஓகே, ஸோ அதனால் ஸ்பீடு, நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோம் அப்படின்றது விசுவாச ஓட்டத்தில் முக்கியம் கிடையாது. வேகத்தை வந்து ஒரு கேட்டகரியாக பைபிள் வந்து என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறதில்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய டைம் லைனும் ஹெவன்லி டைம் லைனும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். தட் ஆர் டைம் லைன் அண்ட் காட்ஸ் டைம் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஆண்டவர் வந்து மனுஷனை தான் டைமுக்குள்ளே அடக்குனாரே தவிர கர்த்தருக்கு டைம் என்ன கிடையாது. ஸோ கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பீட் லைக் யூ ஆர் டூயிங் இட் ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நம்ம 35 வயசு, எனக்கு 35 வயசு இல்லை, பட் சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு 35 இயர்ஸில் நம்ம வயசில் இருக்கிற இன்னொருத்தங்க இவ்வளோ சாதிக்கிறாங்க, ஆனால் நம்ம இப்படி இருக்கோமே அப்படி யோசிச்சிருக்கீங்களா? விமென்ஸ்க்கு நிறைய இந்த மாதிரி கம்பேரிசன் தாட்ஸ் வந்து நமக்கு நிறைய வரும் இல்லை? நம்ம யாராவது சில பேர் இந்த வயசில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம இத்தனை வயசாகி இப்படி உட்காந்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருமே சிரிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது, நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. என்ன அந்த பிள்ளை 25 வயசில் இப்படியே. சில பேரை நான் பார்க்கும்போது யோசிப்பேன், சில யூத்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் இருப்பாங்க. சில பேர்லாம் கேட்டால் 18 வயசுன்னுவாங்க, சில பேர் 22 வயசுன்னுவாங்க. ஆனால் அவ்வளோ மெச்சூர்டாக அப்படி இருப்பாங்க. எனக்கு வந்து அப்பா இந்த வயசில் நம்ம எப்படி காமெடி பீஸ் மாதிரி இருந்தோம், இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தியா எப்படி இருக்குது இந்த வயசுலேயே அப்படின்னு யோசிக்கும். ஸோ இட் இஸ் லைக் நம்ம வயசில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து எதையோ பெருசாக செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 பிள்ளை பிறந்து அவங்க வந்து பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இப்படி தான் நம்மளை கம்பேர் பண்ணுறான். உன் வயசில் அவள் பாரு என்ன பண்ணிகிட்ருக்கா, உன் வயசில் இவன் பாரு என்ன பண்ணிகிட்ருக்கான், உன் கூட தானே ஸ்கூலில் படித்தவன், அவன் பாரு எங்கேயோ போயிட்டான். அப்படி தானே இந்த உலகம் வந்து இந்த வேர்ல்டு வந்து நம்மளை எப்படிப்பட்ட ஒரு செக்டருக்குள்ளே நிற்க வைக்குதுன்னா, ஒரு ஏஜ் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இந்த வயசில் இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் என்ன உன் வயசில் இருக்க அவங்க பாரு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு வந்து இந்த உலகமும் கேட்குது. நமக்கும் இந்த ஐடியாலஜி இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது இந்த ஐடியாலஜியை டெமாலிஷ் பண்ணும், விச் இஸ் வெரி வெரி டஃப். ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது தொன்று தொட்டு பாரம்பரியமாக இந்த மென்டாலிட்டியை நமக்குள்ளே வந்து நம்ம முன்னோர்கள் விதைச்சிட்டே வர்றதுனால இந்த ஐடியாலஜியை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் பிரேக் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபெய்த் ரன்னில் இட் இஸ் நெவர் அ காம்படிஷன். என் வயசில் அவனுக்கு கிடச்சிருச்சு, உனக்கு கிடைக்கல, அவன் சாதிச்சுட்டான், இவன் சாதிக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தனித்தனியே ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கார். இந்த ஓட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பொறுமையாக ஓடணும் இந்த ஓட்டத்தை. ஓகே, இட் இஸ் பொறுமையாக ஓடுறத குறித்து நான் அவங்களுக்கு சொல்லும்போது, இந்த நம்ம சமுதாயத்திலும் சரி இப்பயும் சரி நம்மளால் செய்யவே முடியாத ஒரு விஷயம் அந்த பொறுமையாக இருக்கிறது, வெயிட் பண்ணுறது இல்லை. வெயிட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங். ஏன்னா அது மட்டும் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் பைபிள் சொல்லுது அந்த பொறுமையோடு நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிற அந்த பேஷண்ட்டாக நம்ம ஆண்டுடைய செயல்பாடுகளுக்கு வெயிட் பண்ணுறதுன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எவ்வளவு ஆண்டுகளோ இல்லை எவ்வளவு காலங்கள் கர்த்தர் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரோ அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாக இப்போ 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10th இயரில் நீங்கள் வந்து இப்போ 2025 தான் உங்களுக்கு 10th இயர்னால் அந்த 2025 பலனை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க.
10 வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிங்க பாருங்கள், அதுக்குரிய பலனையும் கர்த்தர் சேர்த்து தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ ஹீ வில் தனக்காக காத்திருக்கிறவர்களுடைய அந்த காத்திருப்பு, அந்த பொறுமையை கர்த்தர் எப்பவுமே அற்பமாக நினைக்கவே மாட்டார். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடத்தினுடைய முக்கியமான வசனம் எங்கே இருக்குன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மெஜாரிட்டி நம்ம நிருபத்துலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபெய்த் ரனில் நமக்கு ஒரு பெரிய போராட்டமே என்னென்னா, நிறைய நேரத்தில் நம்ம கம்பேரிசன் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணிடுறோம், நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்மளே நம்மளை வருத்திக்கிறோம். அந்த வருத்தங்கள் நமக்கு மாறணும் அப்படின்னா, அந்த மினிஸ்ட்ரியில் கூட நிறைய பேருக்கு ஊழிய பாதையில் கூட, அவங்க இப்போ தான் ஊழியத்துக்கு வந்தாங்க, ஆனால் அவங்க அப்படி சாதிச்சிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம ஊழியம் இப்படி இருக்கே அப்படின்னு சில பேர் யோசிக்கிறதும், இல்லை நம்ம மினிஸ்ட்ரியை நம்ம இப்படி இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு ஒரு காம்படிட்டிங் ஃபேக்டரெலாம் கூட அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு சோர்வு வருதுன்னா, சோர்வே வரக்கூடாது. நமக்கு இன்றைக்கி கேட்க போகிற சத்தியம் உங்களுடைய மென்டாலிட்டியை மாற்ற போகுது. அல்லேலூயா. இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு மாறும்போது, இந்த ஐடியாலஜி உங்களுக்கு மாறும்போது, when your mind is renewed, உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படியே you will take control of your situation. ஆமென். முன்னாடி நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லை, டேக்கிங் எப்படி அத்தாரிட்டி ஓவர் அவர் சுச்சுவேஷன். எந்த மனுஷனால சூழலை தன்னுடைய அத்தாரிட்டி கொண்டு வர முடியும்னா, எந்த மனுஷனுடைய மைண்ட் ரினியூ ஆகிருக்கோ அந்த மனுஷனால் தான் முடியும். ஒன்ஸ் உங்கள் மைண்ட் ரினியூ ஆகிடுச்சுன்னா, யார் சொல்கிறதுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா உங்களுக்கு திட்டமும் தெளிவாய் தெரியும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அந்த கிளாரிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செகண்ட் வேர்ஸ். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டாரு முதல் வசனத்தில். 2ஆம் வசனத்தில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இங்கிலீஷில் யாராவது இந்த 4th verse மட்டும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் சாட்டில். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 4. இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பலவிதமான சோதனைகளில் நம்ம அகப்படும் போது. இது யாக்கோபு சொல்லிக்கிட்டே வர்றார். யாருக்கு சொல்கிறாரு? நான் உங்களுக்கு இந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 நபர்களை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 பர்சனாலிட்டிஸ். இப்போ நம்ம வச்சுக்கலாம், பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் 3 சீன் வச்சுக்கோங்க. இந்த 3 பர்சனையும் உங்களுக்கு முன்னாடி நிறுத்த போகிறேன். இதில் ஒருத்தர்கிட்ட 3 பேருக்கும் அவங்க தலை மேலே ஒரு கல் வைக்கப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. 3 பேர் மேலேயும் ஒரு கல் வைக்கப்படுது. இந்த முதல் நபர் இருக்கார்ல, அந்த கல் தான் ஒரு சோதனை, இல்லை போராட்டம், இல்லை பிரச்சனை, எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நபர் இந்த விசுவாசத்தினால அவருக்கு ஏற்படுற இந்த பிரச்சனை ஃபஸ்ட் டைம் அவருக்கு வரும்போது, இந்த முதல் நபர் என்ன பண்ணுறாரு? என்னாலாம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு இந்த பிரச்சனையை உதறி தள்ளி இந்த கல்லை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறாரு? எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. செகண்ட் ஒரு நபர் அந்த கல்லை வாங்கி அந்த கல்லை அப்படியே வச்சுட்டே நின்றுட்டுருக்கார். ஓகே. நம்பர் 3, இன்னொரு 3வது ஒரு நபர் இருக்கார். அவருக்கு தலைகளிலும் கல் வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கும் போராட்டம் இருக்குது, அவரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கல்லை தலை மேலே வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் 3 personalities here, person A, person B and person C. So we are going to keep a stone on 3 of them. Okay, 3 பேர் தலையிலுமே. So the number 1 person A is throwing up the stone and he is running away because he cannot என்ன பண்ண முடியாது. he cannot அவர் லைஃப்பில் அந்த பிரச்சனை அவரால் என்ன பண்ண முடியல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. they just run away from the situation, run away from problems. அப்போ அவங்க அப்படி ஓடி போயிட்டான். ஆனால் அடுத்த நபர் அதை தாங்கிட்டு நிற்கிறார், sustaining, just he is holding the stone on his head and he is just standing. But the third person, he is just having the stone on his head and he is walking, நடக்கிறார் வித் தட். அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது, இந்த பேஷன்ஸை குறித்து, இந்த பர்சீவரன்ஸை குறித்து சொல்லும்போது, இட் இஸ் நாட் அ பாசிவ், அப்படியே சும்மா வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறது. ஓகே, போராட்டம் வந்துருச்சா, ஓகே போராடுறேன்
அப்படியே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு இல்லை. அந்த போராட்டத்தின் நடுவிலும் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி நடப்பது, அந்த விசுவாச ஓட்டத்தில் நடப்பது. அல்லேலூயா. ஈவன் வித் தட் pain, even with that trauma, even with that depression, even with anything which is attacking you, you still choose to walk towards Lord. Hallelujah. Amen. இப்போ இந்த மூன்றாவது நபராக தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. ஆமென். எந்த சூழலிலும் கர்த்தரை நோக்கின இந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம நிறுத்தவே கூடாது. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எது நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் இந்த நடைய மட்டும், மேபி சில நேரத்தில் யூ மே ஃபீல் டயர்ட், யுவர் ஸ்பீட் மே லைக் குறையலாம் கூடலாம். சில சீசனில் அப்படியே நம்ம ஜெபிச்சிருப்போம் பாருங்கள், அவ்வளோ ஜெபிச்சிருப்போம். அடுத்த சில சீசனில் நமக்கு ஜெபிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும், அப்போ ஆராதிச்சிருப்போம். மேபி அந்த 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 ஸ்பீடில் குறையலாம், ஆனால் அந்த நடக்கிற அதை மட்டும் நம்ம நிறுத்தவே கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் அகப்படும்போது அந்த உங்கள் விசுவாசம் என்ன உண்டாக்குதுன்னா பொறுமையை உண்டாக்கும். அப்போ நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை, நம்மை தாக்கி வருகிற ஒரு சூழல் நமக்கு எதை உண்டாக்குதுன்னா ஒரு போராட்டம் நமக்குள்ளே எதையோ ஒன்று உருவாக்குறதுக்காக தான் அனுப்பப்படுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான போராட்டம்னா ஒருத்தருக்கும் ஒரு விதமான போராட்டம். ஆனால் அது நம்மக்கிட்ட எதுக்கு வருதுன்னா நமக்குள்ளே எதையோ ஒன்று உருவாக்க வருது. ஆமென்னு சொல்லுவோமா? ஆமென். எனக்குள்ளே எது அப்பா எனக்குள்ளே உருவாக்குகிற அந்த பொறுமை, இது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீட் தட் இன் இங்கிலீஷ், which is a very very beautiful word. நான் அதை ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். NIVல let perseverance finish its work. அப்போனா இன்னொரு இடத்துல அது எப்படி இருக்குன்னா, அந்த பர்சிவரன்ஸை, இந்த பொறுமையை வந்து ஹர் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனில். ஹர் அப்படின்னா இந்த பொறுமை நமக்குள்ளே எதை செய்யும்? பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அதில் வந்து லெட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. லெட் அப்படின்னா இந்த பொறுமைக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷருடைய எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, ஆனால் எல்லாருமே பொறுமை என்ன பண்ணுறதில்லனா பிரச்சனையின் சமயத்தில் கையாளுறதில்ல. உண்மையா இல்லையா? எல்லாருமே அந்த பொறுமையை காத்துக்கொள்றதில்ல பிரச்சனையின் சூழலில். ஏன்னா இப்போ கூட ஒரு ரீசெண்டாக அந்த ஏஞ்சல் டிவியினுடைய இன்டர்வியூவில் என் கணவர் சொல்லியிருப்பார், அந்த பேஷன்ஸாக இருக்கிறது சம்டைம் இட் லுக் லைக் வி ஆர் லேசி, நமக்கு செய்ய தெரியாது, சும்மா கெலா சொல்லணுன்னா கையாலாகாத மாதிரி, எனக்கு ஒன்றும் கையாலாகாதுப்பா, அதான் பையன் உட்காந்துருக்கான் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா யூ வில் லுக் லைக் எ லூசர் வென் யூ வெயிட் பேஷண்ட்லி. ஐம் டெல்லிங் யூ, யூ வில் லுக் லைக் யூ ஃபெயில்ட். அது எப்படி இருக்கும்? இந்த பொறுமையை நான் வந்து எப்படி சொல்லணுன்னா, அந்த பொறுமையை நான் பார்க்கும்போது நானே வென் ஐ ஜஸ்ட் அப்சர்வ்ட் ஹிம், வென் ஐ இவ்வளோ க்ளோஸாக நான் அப்சர்வ் பண்ணும்போது, என்ன இப்படி இருக்காரு, என்ன இப்படி, எதுக்கு இப்போ இவ்வளோ பொறுமை, எல்லாரும் பண்ணுறது தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் எனக்கு தோணும். ஆனால் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டு மெடிடேட் இட், வென் ஐ ஸ்டார்டட் டு லுக் டீப்பர் இன் டு தட், இதில் என்ன இருக்குது, அந்த காட்ஸ் டைமிங்கில் என்ன இருக்குது, நம்ம அமைதியாக இருக்கிறதுல இருக்கிற பவர் என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது நானுமே அந்த கேரக்டரை என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா உள்வாங்க ஆரம்பித்தேன். ஆமென். அப்போ சோதனையில் அகப்படும் போது, முன்னாடி ஏதாவது ஒரு சோதனையோ ஒரு பிரச்சனையோ எனக்கு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், உடனே ஐ வில் ரியாக்ட் டு தட், உடனே ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட். ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன் தெரியுமா? ஐ ஸ்டே அப்படியே குவாய்ட்டாக அமைதியாக ஆரம்பிச்சிட்டேன். ஐ வில் வெயிட், அப்படியே கொஞ்சம் ஆற போடுவேன். எப்படின்னா ஒரு நாள் ஆற போடுவேன், ஒரு 2 நாள் ஆற போடுவேன். இப்போ என்னென்னா இந்த பேஷன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? பேஷண்ட் வந்து இட் அன்மாஸ்க் சர்டைன். இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற ஒரு பவர் என்னென்னா, சில விஷயங்கள் வந்து மறைஞ்சு வரும், நம்மளை அவசரப்படுத்தும், அதோடைய முகத்திரையை கிழிக்கும் இந்த பேஷண்ட்ஸ். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமென். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது ஒரு சிலருடைய முகத்திரைகளை உங்களால் கிழிச்சு உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் இந்த பேஷன்ஸ் நமக்குள்ளே, இது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான வசனத்தோடு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது எல்லாமே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறேன். 5:3, Romans chapter 5 verse 3. அதுவும் அல்லாமல் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இங்கே வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, உபத்திரவம் பொறுமை. நான் இப்போ வந்து இந்த பொறுமையை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் பொறுமையை பற்றி நிறைய வசனமே இல்லை. அதே போல் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லேயும் நம்மளை
பொறுமையாக இருக்க சொல்கிற மாதிரி வசனங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் நிருபங்கள் எப்ஸ்டில்ஸ், when you come to epistles, I read multiple of verses regarding பேஷன்ஸ், பர்சீவரன்ஸ், என்டியூரன்ஸ். இதை நிறைய சபைகளுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். ஆமேன். இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டியது பொறுமை. அதுவும் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு உபத்திரவம் வந்துச்சு, ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே படப்பட பண்ணக்கூடாது. அந்த உபத்திரவத்தை நீங்கள் பார்த்த உடனே எப்படி ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மழையை பார்த்த உடனே கொடை எடுத்துக்கணும்னு தோணுதில்ல, அப்படி உபத்திரவத்தை பார்த்த உடனே நீங்கள் உங்கள் மனசு சொல்லணும், உபத்திரவத்தை பார்த்துட்டியா, ஊபரில் உபத்திரம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் என்ன சொல்லணும், ஐயோ எடு அந்த பொறுமை எடு, அந்த பொறுமை எடு, அந்த அப்படி உங்களுக்கு நான் சோதனை, பிரச்சனை, உபத்திரவம். நீங்கள் பைபிளில் போய் பொறுமையை பிடிச்சி வாசிங்க. நான் எப்போவுமே பிரசங்கிக்கிறது மட்டும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்களும் தியானிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இந்த பொறுமை எழுதப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் உபத்திரவம், சோதனை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ மழையை பார்த்த உடனே கொடை பிடிக்கணும்னு எப்படி தோணுதோ, நம்ம ஒரு போராட்டத்தை பார்த்த உடனே நம்ம பிடிச்சிக்க வேண்டிய முதல் கொடையே என்ன நினைக்கிறீங்க? பொறுமை தான். ஆமாம், பொறுமையாக இரு. நம்ம முன்னாடி நின்று பேசுகிறாங்கள, பொறுமையாக இரு, இப்போ திருப்பி பேசுகிறனோன்னு தோணும். அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை பொறுமையாக இரு, இந்த டைம் பொறுமையாக இரு. ஆமேன். இப்போ பேசாதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஒரு டைம் வரும் பாருங்கள், அப்போ பேசுங்க, எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ அவங்க எதிர்த்தே பேச முடியாது, அமைதியாக கேட்கணும். உட்காந்து கேளு, என் பிள்ளை பேசுவா கேளு அப்படின்னு கர்த்தர் உங்ககிட்ட மைக்கை கொடுப்பார். உங்ககிட்ட அந்த பொசிஷன் வரும், அந்த டைம் வரும், வேர் காட் வில் கிவ் தட் லைக் டைம், எவ்ரிதிங் இன் யுவர் ஹேண்ட். அப்போ உங்கள் கையில் அது வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த வசனம் உபத்திரவம் நீங்கள் எழுதுறீங்கன்னா, உபத்திரவம் ஐஃபன் ஒரு ஆரோ மார்க் போட்டு என்னத்தை உண்டாக்கும்னா பொறுமையை உண்டாக்கும். பொறுமை ஒரு ஐஃபன் போட்டு இங்கே என்ன இருக்குன்னா, தமிழில் அது அவ்வளோ அழகாக இல்லை, பரீட்சைன்னு இருக்குது. இங்கிலீஷில் என்ன இருக்குது தெரியுமா? கேரக்டர். அல்லேலூயா. அப்போ பொறுமைக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா, பொறுமைக்கு இடம் கொடுத்தானா, ஆப்ஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ உபத்திரவம், எனக்கும் உபத்திரம் வருது, உங்களுக்கும் உபத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பொறுமையை கையாளுறீங்க, நான் இல்லை என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, ஆமாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அந்த பொறுமை எனக்கு என்ன பண்ணாதுன்னா, எனக்குள்ளே எதுவுமே செய்யாது. இந்த பிரச்சனையை நான் பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு கையாண்டு சொதப்பி அது வழியாக வர்ற தாக்கங்களை சந்தித்து உட்காந்து அழுது திருப்பி அதை சமாளித்து எழும்பி வரணும். ஆப்ஷன் ஏ. அப்படி இல்லையா, அந்த பிரச்சனை என்னை தாக்கும் பொழுது நான் எதுக்கு இடம் கொடுக்கணுமா? அதனால தான் நான் அந்த வசனத்தை எடுத்தேன். நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும், லெட் பேஷன்ஸ். லெட் அப்படின்னா பொறுமைக்கு இடம் கொடுங்க. ஏன்னா அந்த பொறுமைக்கு மட்டும் நீங்கள் ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா, ஹர்ன்னு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அந்த பொறுமைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டாங்க, அனு சிஸ்டர் எடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வசனத்தை. இங்கிலீஷில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். பட் லெட் பேஷன்ஸ் ஹாவ் ஹர் பர்ஃபெக்ட் ஒர்க். அப்போ என்ன செய்யணும்னு அந்த பைபிள் சொல்லியிருக்குன்னா, அந்த பேஷன்ஸ்க்கு இடம் கொடுங்க. லெட் ஹர்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒரு உவமைப்படுத்தியிருக்காங்க அதை. லெட் ஹர், அவளுக்கு இடம் கொடுங்க. எவளுக்கு? பேஷன்ஸ்க்கு. அவள் என்ன செய்வா அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒர்க்கோட தான் இந்த பேஷண்ட் உள்ளே வரும். ஆமேன். அது யாருக்கு நடக்கும்னா, யார் இடம் கொடுக்குறாங்களோ, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், பொறுமையே உனக்கு நான் இடம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. போராட்டத்தின் நடுவில் இருக்கிற சிஸ்டர்ஸ் கை ரெண்டு தூக்கி சொல்லுங்க, பொறுமையே, I am letting you in my life, I am letting you in my thought, I am letting you in my tongues, I am letting you. நான் இடம் கொடுக்கிறேன். Patience, take your way inside me. எனக்குள்ள பொறுமைக்கு இடம் கொடுங்க. நான் இடம் கொடுக்கிறேன். அந்த பொறுமைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, patient comes with perfect workன்னு போட்டிருக்குங்க. அது ஒரு வேலையோடு தான் உள்ளே வருது. என்ன வேலை? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ பேஷண்ட் அப்படின்னா, அங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அந்த வார்த்தை. என்ன வேலைனா, டு ப்ரொடியூஸ் கேரக்டர். அதுதான் நான் ரோமர் 5 சொன்னேன். நீங்கள் ஐஃபன் போட்டு எழுதியிருப்பீங்கள்ல, பரீட்சைன்னு இருக்குது பாருங்கள், அது தமிழில் எப்படி இருக்குன்னா கேரக்டர். அப்போ கேரக்டரை உண்டு பண்ணுறது தான். எப்படி ஒரு கேரக்டரை உண்டு பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஆல்ரெடி வாசித்த யாக்கோபு 1 அதிகாரத்தினுடைய 4 வசனத்தில், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, பர்ஃபெக்ட் கேரக்டர், கம்ப்ளீட் கேரக்டர் உங்களுக்குள்ள
பூரண கிரியை செய்யுமா. பூரண கிரியை. அப்போ பொறுமை பூரண கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுத்தா இந்த பொறுமை உங்களுக்கு என்ன செய்யும்னா உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான கேரக்டரை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஆமேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம பைபிளில் நிறைய பொறுமை உள்ளவர்களை நம்ம பார்த்துருக்கோமா இல்லைங்களா? ஆமேன், ஆமேன். பொறுமை உள்ள அநேகரை நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தர் போராட்டத்தின் வழியாக அவங்களுக்கு பொறுமையை என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பொறுமைக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. தே நெவர் ரஷ்ட் இன்டு சர்டைன் திங்ஸ். இப்போ தாவீது நீங்கள் கொஞ்சம் எடுத்திங்கன்னா, தாவீது ராஜாவாகணும்னு வாக்குதத்தம் இருந்தாலும், ராஜாவாகிறதுக்கான வாய்ப்புகள் தாவீதுக்கு இருந்தாலும், பைபிள் சொல்கிறதுன்னு படி பார்த்தா டேவிட் நெவர் ரஷ்ட் ஆர் சேஸ்ட் த க்ரௌன் ஆர் த த்ரோன். He didn't rush or like ஆண்டர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்களே எப்போ செய்வீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணேன்னா அவசரப்படுத்தலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன். நானும் ஆண்டவரை அவசரப்படுத்தினேன். வென் ஜூடாக்காக நான் வெயிட் பண்ணும்போது one time I prayed God like you have to give me now. I asked God like you have to give me a baby now அப்படின்னு நான் ஜெபிச்சேன் ஆண்டர்கிட்ட ஒரு தடவை. பட் ஆனால் ஆண்டர் சொன்னார், என்ன don't force me. That was the voice I heard. God told me don't force me. என்னை நீ கட்டாயப்படுத்தாத, எனக்கு ஒரு நேரம் வச்சுருக்கு. ஆமேன். இப்போ நான் யோசிக்கும் போது ஏன் கர்த்தர் ஒன்றை சொல்லி அதற்கு தாமதித்து நமக்கு அதை தராரு அப்படின்னா அது தாமதம் இல்லை, இட் இஸ் அ ப்ராசஸ். இப்போ அந்த ப்ராசஸில் இருக்கிற அந்த ப்ராசஸில் முக்கியமான வேலை செய்கிறதே யாருன்னா இந்த பேஷன்ஸ் தான், இந்த பர்சிவரன்ஸ் தான். இதை இந்த பொறுமைக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா நமக்குள்ள ஒரு நல்ல குணங்களை உண்டாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், உயர்வுகள், ஸ்தானங்கள், பொசிஷன்ஸு, மேன்மைகள், பணம், வீடு, வாசல் இதெல்லாமே கிடச்சிரும். இட் இஸ் ஈஸி டு அட்டைன். அதுக்கு நீங்கள் இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனை அனுபவித்து பொறுமையாக இருந்து தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் அவசியம் இல்லை. சோதனை அனுமதிக்காமல் தப்பான வழியில் ஒரு பணத்தை சம்பாதிச்சும் ஒரு வீடை கட்டலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ராங் ரூட்டை சூஸ் பண்ணியும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் அப்படி நிறைய பேர் வாழ்கிறாங்க. எப்படியோ ஒரு விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஆனால் ஏன்னா இவ்வளோ ப்ராசஸை கோ த்ரூ பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் இந்த ஆசீர்வாதத்தை நான் ரிசீவ் பண்ணுவான்னு கேட்டால், ஆசீர்வாதம் சிங்காசனம் என்பது வந்துடலாம். சவுளை போல் யார் வேணாலும் சிங்காசனத்துக்கு வந்துடலாம். ஆனால் அந்த சிங்காசனத்திலே சஸ்டெயின் ஆகி அந்த சிங்காசனம் தலைமுறைக்கும் தாண்டி போகணும்னா ஒரு கேரக்டர் பில்டான மெச்சூரான ஒரு பர்சன் அந்த சிங்காசனத்துக்கு வந்தால் தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். காட் when you are going through a trial, நம்ம ஒரு ட்ரையலை நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, இஃப் யூ லெட் த பேஷண்ட் டு ஒர்க் இன் யூ, நீங்கள் பொறுமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேரக்டரை அந்த பொறுமை உண்டாக்கும். ஆமேன். எதுக்கு இந்த கேரக்டர் எனக்கு வேணும்னா, கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கையாளுவதற்கும். ஹல்லேலூயா. டு ஹேண்டில் த பிளெஸ்ஸிங். நம்பர் 2, டு சஸ்டெயின் த பிளெஸ்ஸிங். ஆமேன். முதலாவது உங்களுக்கு நீங்கள் பெறப்போகிற அந்த ஆசீர்வாதத்தை சரியாய் கையாளுவதற்கும், இரண்டாவது அதை காத்து கொள்வதற்கும். ஆமேன். டு காத்துக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு கிடைச்சது ஓகே, கிடைச்சதுக்கு அப்புறம் கை நழுவி போயிடுச்சுன்னா வேஸ்ட் இல்லை. நீங்கள் கிடைச்சதை காத்துக்கொள்றதுக்கும் முதல்ல சரியாய் கையாளுவதற்கும், டு ஹேண்டில், டு ரைட்லி ஹேண்டில் த பிளெஸ்ஸிங். நம்பர் 2, ஆமேன், டு சஸ்டெயின் அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம காத்துக்கொள்றதுக்கும். நம்பர் 3, கடத்துவதற்கும். அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும். ஹல்லேலூயா. கடத்தணும். we have to just அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம மட்டும் வாங்கிட்டு நம்ம மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை, அந்த சுகத்தை, நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம போக முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரு பிஸ்னஸில் நல்ல உயரத்தில் இருக்கிறவங்க பார்த்தா ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு பணத்தை கையாள தெரியுன்றதுனாலையோ இல்லை அவங்ககிட்ட மெஷின்ஸ் இருக்கிறதுனாலே ஒரு மனுஷனால் கடைசி வரை சஸ்டெயின் பண்ண முடியாது. கேரக்டர் தான், குணம் தான் அந்த மனுஷனை கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வச்சு அவங்க தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி தான் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நமக்கு எப்பவுமே பிப்ளிக்கலி நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே டெம்பரவரியாக இருக்காது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? எனி பிளெஸ்ஸிங் தட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் வாண்ட்ஸ் டு ஜென்யூன்லி கிவ் தட் டு யூ அண்ட் டு யுவர் ஜெனரேஷன். ஹல்லேலூயா.
Amen. God wants to give it as a permanent blessing, unshakable blessing-ஆ, எந்த மனுஷனாலும் எடுக்க முடியாத ஒரு blessing-ஆ தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை கேரக்டர். A man without a character will demolish the blessings or anything. அப்போ ஆண்டவர் கொடுக்கறத நம்ம அழிக்காமல் இருக்கணும். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாய் கையாளுவதற்கும், அதை காத்து கொள்ளுவதற்கும், அதை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்கும் தான் கர்த்தர் நமக்கு இந்த வழியாக நம்மளை கொண்டு போகிறார். ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் ஒரு பிளெஸ்ஸிங்கே வராதா அப்படின்னா, மற்றவங்களுக்கு அப்படிலாம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னா, ஏன் எனக்கு மட்டும் கர்த்தர் ஒவ்வொன்றையா இவ்வளோ டைம் எடுத்து கொடுக்குறாரு? அவங்களாம் பாருங்கள், அடுத்து சக் 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 1 வைக்கிறாங்க, 2 வைக்கிறாங்க, 2 வச்சவங்க இப்போ 4 வச்சுட்டாங்க, 4 வச்சவங்க இப்போ 8 வச்சுட்டாங்க. ஆனால் நான் இன்னும் 2வது ஸ்டெப்ஸ்லேயே இருக்கேனே அப்படின்னு யோசிச்சா, ஐ எம் டெல்லிங் யூ ஆர் in a very right path. God is leading you, sister. You are not in a delayed phase. I'm telling you. No. நீங்கள் அப்படி இல்லை, பொறுமையாக ஓடுங்க. விசுவாச ஓட்டம் என்பது we are not chasing for the crown. The crown is not for the first, second and third. The crown is for the one who completes the run. Hallelujah. Amen. அதான் you have to complete it. இப்போ இவங்களால் இப்போ போகிறாங்க பாருங்கள், இந்த பேஷன்ஸை கையாளாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவசரமாக நீங்கள் இதை பண்ண, அதை பண்ண அப்படின்னு ஓடுறாங்க பாருங்கள். அவங்க ஓடுவாங்க, ஆனால் I'm telling you, they cannot complete the race. They will not complete the race. அவங்களால அந்த ரேஸை சரியாக முழுமையாக ஓடி முடிக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். We know the story of a tortoise and a rabbit. You know that, right? The rabbit runs fast. ஆமாம், இந்த அது என்னது, இந்த டர்ட்டில் என்னங்க தமிழில் டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த முயலும் இந்த ஆமையும் போகுதில்ல, இந்த முயல் வேகமாக ஓடும், ஆனால் வேகமாக ஓடிட்டு நம்ம தான் ஓடி வந்துட்டோமேன்னு ரெஸ்ட் எடுத்துரும். ஆனால் இந்த ஆமை பொறுமையாக ஓடினாலும், நீங்கள் பைபிளை வாசிக்க, சும்மா நம்ம கதை சொல்கிறதே குழந்தைங்களுக்கு எப்படி சொல்கிறோம், பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, போயிட்டே இரு. உன் மேலே எவ்வளவு சுமைகள் வைத்தாலும், உங்களுக்கு எவ்வளோ போராட்டம் வந்தாலும், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் யுவர் ஃபெய்த் ரன். சோர்ந்து போகாதீங்க. சில நேரத்தில் நம்ம நீதியாக இருக்கிறதுக்கும், என்ன சிஸ்டர் அவங்கள மாதிரி நான் அதுக்கெல்லாம் ஒத்து போகாமல் இருக்கேனே, அவங்கள மாதிரி நான் அதெல்லாம் செய்யாமல் இருக்கேனே, ஆனால் பாருங்கள் என் லைஃப் என்னன்னுச்சு, என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஏன்னா என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்குது, அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கே. சில நேரத்தில் அப்படி யோசிப்பாங்க சில பேர். இல்லை நம்ம சம்டைம்ஸ் we will be looking like நம்ம இவ்வளோ கர்த்தருக்காக பயபக்தியாக இருந்தோம், இவ்வளோ கர்த்தருக்காக நம்ம செஞ்சும் கூட ஏன் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய எஃபெக்டை பார்க்கவே முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தயவு செஞ்சு அந்த நீதியை, அந்த வைராக்கியத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த பிரதிஷ்டையை விடாமல் பொறுமையாக வெயிட்டாக இருந்தால் கூட, இது ஹெவியாக இருக்கும். ஏன்னா இந்த நீதி செய்து, இந்த அநீதியான உலகத்தில் நீதி செய்து விசுவாச வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் ரியலி ஹார்ட் ஃபார் யூ டு வாக் இன் ஃபெய்த் இன் பர்சீவரன்ஸ் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், இன் திஸ் ஈவில் வேர்ல்ட். அப்போ இந்த கஷ்டமான இடத்துலையும் டோன்ட் கிவ் அப். அல்லேலூயா. ஆமென். என்ன ஒன்றுமே நடக்கலை, நமக்கு இவ்வளோ நாள் வைராக்கியமாக இருந்தோமே, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. பொறுமையாக இருங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், நல்ல பொறுமையாக இருப்பாங்க, அந்த கடைசி நிமிஷத்தில் they will give up. இல்லை, நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஏன்னா பாருங்கள், தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, தாவீது ராஜாவாகிறது ஒரு கோலாக இருந்தால் கூட தாவீதுடைய கேரக்டர் ஆண்டவர் எப்படி பில்ட் பண்ணியிருந்தார்ல. ஆமாம், அந்த வாய்ப்பு அவருக்கு கிடச்சிச்சு. சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அதை அப்படியே கிழிச்சு கையில் வச்சுட்டு சொல்கிறாரு, நான் நினச்சிருந்தா உங்களை கொலை செஞ்சு இந்த பதவிக்கு நான் வந்திருக்க முடியும், ஆனால் நான் அவசரப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் அவசரப்பட மாட்டேன். ஐ வில் நாட் ரஷ். தட் வாஸ் அ டேவிட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் யோசேப்பை பாருங்கள், ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படிலாம் இல்லை. அந்த யோசேப் அந்த ஸ்தானத்துக்கு போகும்போது அவர்கிட்ட கேரக்டர் இருந்துச்சு. ஜோசப் ஹேட் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். அவங்க அண்ணமார் நிற்கிறாங்க, அவங்க அண்ணமாரை மன்னிச்சு அவங்கள சேர்த்து கொண்ட அந்த கேரக்டர், அதை தான் பில்ட் பண்ணியிருக்கார் ஆண்டவர் ஜோசப்குள்ளே. நீங்கள் அப்படியே தாவீதை பாருங்கள், தாவீது தன்னுடைய யோனத்தானுடைய பையனை கொண்டு சேர்த்துக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவரை தன்னுடைய பந்தியில் உட்கார வைக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள என்ன உண்டாச்சுன்னா கேரக்டர் உண்டாச்சு. அப்போ கேரக்டர் இல்லாமல் பிளெஸ்ஸிங்ஸ் வேஸ்ட்டுங்க. நமக்கு ஆண்டவர் தர நினைக்கிற ஆசீர்வாதங்கள் உயரிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால் இங்கே இருக்கிற யாராகிலும், இஃப் யூ ஆர் இன் த எட்ஜ் ஆஃப் கிவிங் அப்,
உங்களுடைய ரைட்ஷியஸ் ஒர்க்கை, உங்களுடைய ஃபெய்த்ஃபுல் வாக்கை நீங்கள் அவ்வளோதான் முடிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவரே, இல்லை, நான் பொறுமைக்கு இடம் கொடுக்குறேன். கிவ் இட். அது ஏன்னா பொறுமை பைபிள் சொல்லுது, அந்த பைபிள் சொல்லுது லெட் ஹர். இந்த வார்த்தை என் கூட ஆண்டவர் நிறைய பேசினார். சில பேர் நோ போர்டு வச்சிடுறாங்க பொறுமைக்கு. நோ என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, இந்த விஷயத்தில் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, இத்தனை நாள் பொறுமையாக இருந்துடும், இதுக்கு மேலே நான் இருக்க முடியாது அப்படி சொல்லாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் கீப் தட் நோ போர்ட். அந்த பொறுமைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா இட் வில் டூ இட் பர்ஃபெக்ட் ஒர்க்குன்னு இங்கிலீஷில் இருக்குது. அல்லேலூயா. பூரண கிரியை செய்ய கடவுது. பூரண கிரியை, அது பூரண கிரியை செய்யும். அது நமக்குள்ள ஒரு குணத்தை, நமக்குள்ள எந்த படிப்பும் நமக்கு கற்றுத்தராத ஒரு கேரக்டரை, எந்த ஒரு மனுஷனும் நமக்குள்ளே உண்டாக்க முடியாத ஒரு கேரக்டரை இந்த உபத்திரவமும் பொறுமையும் சேர்ந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சில நபர்களை நான் சமீபத்தில் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதில் ரொம்ப சின்ன வயசு தான், என்னை விட சின்ன வயசு தான். அப்போ ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஒன் ஆஃப் ஒரு சர்மனை கேட்டேன். ரொம்ப சின்ன வயசு, ஆனால் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருந்துச்சு. அப்போ நானும் என் கணவரும் பேசிக்கிட்டோம், எப்படி இவ்வளோ விஸ்டமாக இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க இந்த வயசில் அப்படின்னு யோசிச்சு. அதுக்கப்புறம் தான் வென் ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஹிஸ் பேக் ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவ்வளோ அடிபட்டிருக்காங்க வாழ்க்கையில். ஆனால் ஒன்று, எல்லாரும் தாங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் தான். ஆனால் எந்த மனிதன் அந்த பொறுமைக்கு இடம் கொடுத்தானோ அந்த மனிதன் அழகாய் உருவாக்கி நிற்கிறத பார்க்க முடியும். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சேன், பார்த்தீங்களா? எத்தனை பேர், how many of you saw that image which I sent you? ஒரு சின்ன ட்ராப் தான் அந்த செடிக்கு விழுது, ஆமாம் தானே? அது ரொம்ப டெலிபரேட்டாக we chose that. ஏன்னா அது ஒரு துளி தான் வரும். இந்த செடி அந்த ஒரு துளியை நம்பி தான் வளரும். ஆமாம், இட் வில் டேக் டைம். ஆனால் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த பேம்பு ட்ரீ, எத்தனை பேருக்கு அந்த மூங்கில் அந்த மரத்தை குறித்து நான் பார்த்தேன் ஒரு இதில், வீடியோவில். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பேம்பு இதை நம்ம நட்டுட்டு நம்ம எவ்வளோ தடவை நீர் பாய்ச்சினாலும் அது வரவே வராதான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு வச்ச மாதிரியே தெரியாதான். ஆனால் 5 வருஷம் முடிஞ்ச உடனே ஆன் த 5th இயர் கிட்டத்தட்ட 24 அடி 6 மாதத்தில் வளர்ந்துருமா. 5 வருஷம் வெளியில் தெரியவே தெரியாதான் உள்ளே வச்சது கூட. 5 years அது உள்ளே இருக்குன்னு யாருக்குமே வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆஃப்டர் 5 years டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த 5 years உடைய க்ரோத்தை இன் 6 months this bamboo tree will go to 24 feet. You just imagine. அதுதான் இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்காரு. ஏன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலை? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலை, உங்களுக்குள்ளே ஆண்டவர் எதையோ செஞ்சிட்ருக்கார். God is doing something great inside you. உங்களுக்குள்ளே அந்த ஒர்க்கை, அந்த கிரேட் ஒர்க்கை உங்களுக்குள்ளே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கண் பார்க்க அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்ததற்கு பின்பாகத்தான் உங்களுக்காக அவர் செய்ய வேண்டியதை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவரிடத்துல அன்பு கூறினது ஆயத்தம் பண்ணிட்டார். உங்களுக்கு ஒரு குழந்தெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். உங்களுக்கு ஒரு ஒர்க், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு மேன்மை, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். எல்லாமே கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். ஆனால் இன்னும் என் கைக்கு ஏன் வரல அப்படின்னா, இன்னும் எனக்குள்ளே உருவாக வேண்டிய ஒன்று நான் உருவாகலை. தட்ஸ் கேரக்டர். மை கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுன்றது தான் ஆண்டோடைய விருப்பம். தன்னுடைய ஜனம் கேரக்டரில் கரெக்டாக இருக்கணும். நல்ல ஒரு கேரக்டர். அப்போ இந்த சோதனையை நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை அனுமதிச்சார். நம்ம முன்னாடி ஒரு தடவை மெசேஜில் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை அனுமதிக்கிற சோதனை அவருடைய மகிமையை வெளியே கொண்டு வருகிறதுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளியே வரணும்னா அந்த மகிமை வெறும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தினால மட்டும் கர்த்தருடைய மகிமை வெளியே வருமானு கேட்டால் இல்லை. ஒரு மனுஷனுடைய நல் குணங்கள் வழியாகவும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். ஆமாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்படி
அப்படிப்பட்ட நல் குணங்களை உங்களுக்குழுந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அதை அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? God will definitely do that. ஏன் இதுக்கு ஏன் எனக்கு கர்த்தர் செஞ்சார், இதை ஏன் எனக்கு கர்த்தர் செஞ்சார், இதை ஏன் எனக்கு கர்த்தர் செஞ்சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அதை செஞ்சதுக்கு எல்லாம் ஒரு பொறுமையாக காத்துருங்க, பொறுமையாக இருங்க. ஆண்டவர் விட்டு மட்டும் தூரம் போயிடாதீங்க. உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. எவ்வளோ வெயிட் உங்கள் மேலே வச்சாலும் நீங்கள் ஒன்று சொல்லணும், இல்லை உன்னை சிங்க கெபியில் தூக்கி போடுவேன்னு சொன்னால் கூட நான் ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். நான் செய்யவே மாட்டேன். அப்படி சொன்ன தானியேலுக்காக தான் கர்த்தர் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இஃப் யூ வாண்ட் த ஒர்க், அந்த ஆசீர்வாதம் உங்கள் கைக்கு வரணும்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு எப்பவுமே, நம்ம அப்பாவுக்கு எப்பவுமே இந்த ஷார்ட்கட்லாம் தெரியாது. அப்பா வந்து ப்ராப்பராக தான் ஒர்க் பண்ணுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யார் வந்து கரெக்டான பர்சன் நீங்கள் சொல்வீங்க? அவர் ரொம்ப நியாயஸ்தம்பா அப்படின்னு யாரை சொல்வீங்க? எந்த சைட் ரூட்டும் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பராக பேப்பரை சப்மிட் பண்ணி எந்த ஒரு மனுஷன் செய்கிறாங்களோ அவங்க தானே பயப்பட மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்? பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. யாருக்கு எவ்வளோ பெரிய அதிகாரி வந்தாலும் அவங்க பதற மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக செஞ்சுருப்பாங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு, அவர் அந்த வார்த்தைக்காக தன்னுடைய பிள்ளை இயேசுவையே இந்த பூமிக்கு கொடுத்தார். என்ன சொன்னார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பிராதுன்றது அவர் சொல்லிட்டாருன்னா, அந்த வார்த்தைக்காக தன்னுடைய சொந்த குமாரனைய மாம்சத்தில் கொடுத்து அவருடைய ரத்தத்தை இந்த பூமியில் சிந்த வச்சு அவரை மரணத்தை ருசி பார்க்க வச்சு அதன் வழியாக நமக்கு கர்த்தரால ரட்சிப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இஃப் he utters a word, if the Lord, ஏன்னா தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வார்த்தையை மேன்மை, he has just placed his word above everything God has created. His word is the primary source. அப்போ அந்த வார்த்தையை தான் கர்த்தர் என்ன பண்ண, அப்போ சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தைக்காக அவர் எதையுமே செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கேரக்டரை உண்டு பண்ணும். பெண்களாகிய நம்ம ஸ்பெஷலி நம்ம என்ன செய்யணும்னா, we have to let perseverance do his perfect work, do her perfect work. அந்த பர்ஃபெக்டான அந்த பூரண கிரியை செய்யணும். இப்போ நமக்குள்ள பூரண கிரியை செய்கிறதுக்கு எப்படி நான் பேஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கறது? அல்லேலூயா, ஆமென். இந்த பேஷன்ஸாக இப்போ நம்ம ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொறுமையாக இருக்கிறவர்களை வந்து நீங்கள் வாசிக்கலாமா? நம்ம யாக்கோபின் புத்தகத்துக்கு வருவோம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse from, I'm going to read from verse 7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியையும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடே காத்திருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். ஆமென். திருஷ்டாந்தம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸாம்பிள். கீப் தெம் அஸ் எ எக்ஸாம்பிள். என்னன்னா, உபத்திரவப்படுறதுக்கும் நீடிய பொறுமைக்கும் அவங்க யாரனா கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை வச்சுக்கோங்க. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். பொறுமையாக இருக்கிறவங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார். பொறுமை இல்லாதவங்க அவங்க பாட்டுக்கு செயல்படுவாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பாட்டுக்கு செயல்படணுமா, அவர் உங்களுக்காக செயல்படணுமா? நீங்கள் பாட்டுக்கு செயல்பட்டிங்கன்னா உங்கள் அஷூரன்ஸ் கிடையாது. அது கரெக்டாக நடக்குமா நடக்காதா எப்படி முடியும்லாம் தெரியாது. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு முடிவை கர்த்தர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும்னா வாழ்க்கை ஃபுல்லாக பொறுமையாக இருக்கிறது இல்லை, ஒரு முடிவு இருக்குது. பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வச்சுருக்கிறார். கர்த்தர் செயல்படுறார். அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ
கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா யோபுவினுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக காண்பித்து கர்த்தர் சொல்கிறாரு, யோபுவினுடைய பொறுமை எவ்வளோ பெரிய பொறுமை தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த மனுஷன் எவ்வளோ பொறுமையாக இருக்காருங்க. ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை மட்டுமே இந்த யோபு புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை மட்டுமே பைபிள் எத்தனை அதிகாரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட யோபுக்கு 42 அதிகாரம் வரைக்குமே யோபு என்ன தான் பண்ணிட்டுருந்தார்? ப்ராப்ளம் தான். கடைசியில் தான் கர்த்தர் அவருக்கு செஞ்ச அந்த முடிவை காண்பிக்கிறார். நான் யோசித்தேன், இந்த மனுஷனுடைய பொறுமை எவ்வளவு பெருசு. அவருடைய பொறுமைக்கு கர்த்தர் கொடுக்குற பரிசு தெரியுமா? கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணுமா? இஃப் யூ வாண்ட் டு see the act, the work of God, you have to be patient enough. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாகவே சொல்லுவேன். ஹல்லேலூயா. சாட்சி, என்னுடைய லைஃப் டெஸ்டிமோனியே, பி பேஷன்ஸ், டோன்ட் ரஷ். நான் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஏதாவது அக்கா இப்படி சொல்கிறாங்கக்கா, இப்படி பண்ண சொல்கிறாங்கக்கா, இப்படி அவசரப்படுத்துகிறாங்க. சில பேரண்ட்ஸே இருப்பாங்க. இங்கே யாராவது பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப பிள்ளைகளை அவசரப்படுத்தாதீங்க. அந்த பிள்ளை போய் இப்போ இது பண்ணுறா, நீயும் பண்ணு, நீ இப்படி பண்ணு, அந்த ஐடியாலஜியை தயவு செஞ்சு மாற்றுங்க. அந்த மாதிரி நீங்கள் அடுத்த வீட்டு பிள்ளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால நம்ம அவசரமாக நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகணும், இப்படியெல்லாம் ஏன் கிறிஸ்தவ சமுதாயத்தில் விசுவாச ஓட்டத்தை குறித்த ஒரு நாலேஜே இல்லாததுனால தான் எல்லாவற்றிலும் அவசரம். அப்படி நம்ம அமைதியாக இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு நடத்த உடனே நம்மளும் அதை செய்யணும், நம்மளும் அப்படி பண்ணணும், நம்மளுக்கும் அப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பெற்றோர் நிறைய வாலிப பிள்ளைங்க கதறாங்க. என்ன சொல்கிறாங்க? அக்கா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அவங்க பாப்பார், அவள் பார் இப்படி பண்ணிட்டா, பாரு இவ பார் இப்படி பண்ணிட்டா. ப்ளீஸ், இல்லை, அந்த பையனுக்கு ஒரு காலம் வச்சு. இஃப் சன் ஹேஸ் இஸ் டைம் டு ஷைன், மூன் வில் கெட் இஸ் டைம் டு ஷைன். ஸோ ஒரு சூரியனுக்கு பிரகாசிக்க ஒரு காலம் இருக்குன்னா, சந்திரனுக்கும் பிரகாசிக்க கர்த்தர் ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு. ஒருவேளை அந்த பிள்ளை இன்னைக்கு ஷைன் ஆகுதுன்னா அது அதோடைய சீசனுங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு சீசன் வரும். அல்லேலூயா. பொறுமையாக இருங்க. அந்த கேரக்டர் உங்கள் பிள்ளை உருவாக்கணும். ஆமென். அதனால் அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கணும், அவங்களுக்கு நடக்குது, இப்படி இந்த மாதிரி காம்படிட்டிவாக உங்கள் மென்டாலிட்டியை க்ரியேட் பண்ணாதீங்க. ஆமென். இப்போ இப்போ நாங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்ருப்போம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம அமைதியாக செஞ்சுட்ருப்போம். அப்போ தான் யாராவது என்ன நீங்கள் பாருங்கள் அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன இப்படியே இருக்கீங்க, நீங்கள் என்ன. எனக்கு இன்னும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க் வந்துச்சு. அப்போ அந்த பார்ட் டைம் ஒர்க் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பார்ட் டைம் என்னுடைய ப்ரேயர் டீம் டைம் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுது. அதனால எனக்கு ஜெபம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ அடுத்து எனக்கு நான் அதை நோ சொன்னதுனால எங்கள் கூட வேலை செய்கிற ஒரு இன்டர்னில் இருக்கிற பிள்ளைக்கு அது கிடச்சிச்சு. ஸோ ஷீ செட் எஸ் ஃபார் தட். ஐ திங்க் அவளும் செலக்ட் ஆனால் அவளுக்கும் அந்த வேலை கிடச்சிச்சு. அண்ட் ஷீ காட் அ குட் பே, டீசன்ட் பே, நல்லாவே பே கிடைக்கும், எனக்கு தெரியும் அது முன்னாடியே. அப்போ என் கூட இருந்த மேம் அவங்க ஒரு கன்சர்னில் தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு என்னடி பொழைக்கவே தெரியலடி, உனக்கு அடுத்து வந்தவ எத்தனை வயசு உன்னோட சின்ன பிள்ளை, எப்படி சம்பாதிக்கிறா பாரு உன்னை விட, உனக்கு பொழைக்கவே தெரியலடி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அப்போ நான் நமக்கு நிஜமாகவே இப்படிலாம் இருந்தால் நமக்கு தெரியலையோ, நமக்கு தேவைதானோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசித்தேன், இல்லை நம்ம ப்ரேயர் மிஸ் ஆகிடும். ப்ரேயர்னால் என்னங்க பெருசாக மைக்கெல்லாம் இருக்காது எங்களுது. நாங்கள் 4-5 பேர் 10 பேர் உட்காந்து ஜெபிப்போம். அந்த ப்ரேயருக்காக தான், அந்த ப்ரேயருக்காக எனக்கு பண தேவை இருந்தது. ஆனால் அந்த பண தேவையும் நான் வேண்டான்னு விட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஜெபம் அவ்வளோ முக்கியம். ஐ ஜஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் ப்ரேயர் ஓவர் மணி. ஆமாம். அப்போ அதுக்காக அதை விட்டதுனால மேபி அப்போ ஒருவேளை நான் பொழைக்க தெரியாதவளாக சமுதாயத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட இன்றைக்கி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். ஐ டுக் தட் டிசிஷன். மேபி ஐ எம் லேட், மேபி மனுஷனுடைய பார்வைக்கு நான் ரொம்ப லேட்டாக ஏதோ இருக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு எதுவுமே குறையில. கர்த்தரை நான் ரொம்ப நல்லா வச்சுருக்கார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நமக்கு பொழைக்கவே தெரியல. நிறைய பெண்கள் அப்படி தான் நல்லா தான் இருப்பாங்க, நல்லா சரியாக போயிட்டுருக்கோம், குடும்பத்தை கரெக்டாக நடத்திட்டு இருப்பாங்க. அடுத்த ஆள் சொல்லுவாங்க, என்னக்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க, அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு உடனே மாறிவிடும் நம்ம மனசு. இங்கே பைபிள் சொல்லுது யோபின் பொறுமை குறித்து. ஏன்னா ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயல்பாடுகளை அவன் பார்க்க முடியும். அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஒரு கல் எறிஞ்சால் கூட கோலியாத்தை சாய்க்க முடியும். ஆனால் பொறுமை இல்லாதவன், அவன் கையில் எல்லாம் இருந்தால் கூட அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது.
இஃப் யூ ஆர் நாட் பேஷன்ஸ் இனஃப், யூ ஹாவ் டு லைக் அதை வந்து யூ ஹாவ் டு லெட் இட். அதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கணும். ஏன்னா பொறுமை வந்து பெர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணும். அல்லேலூயா. உள்ள இடம் கொடுத்தா மட்டும்தான் இட் வில் கம் அண்ட் இட் வில் ஒர்க். ஆமாம், வேலை செய்யும். இப்போ உங்களுடைய டேப் ரிப்பேராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த டேப் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவரை வந்து கூப்பிட்டு அவர் வீட்டுக்குள்ளே விட்டால் தான் அவரால் அதை ரிப்பேர் பண்ண முடியும். இல்லை பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகாது? சில விஷயங்கள் நம்மளால் பார்த்துக்க முடியும், ஆனால் சில விஷயங்களை அவங்க வரணும், அந்த பர்சன் வரணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்கும் போது யூ ஹாவ் டு லெட் பேஷண்ட். நீங்கள் இடம் கொடுக்கணும். பூரண கிரியை செய்ய கடவுது. அது ஆங்கிலத்தில் தான் நல்லா இருக்குது. லெட் த பேஷண்ட் ஒர்க், லெட் ஹர், விடுங்க அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்னென்னா, பொறுமை கிரியை செய்ய இடம் கொடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுத்தா தான் அந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அந்த பொறுமை கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் கரெக்டான டைமாக இருக்கும். நம்ம அப்பா டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்ட். உங்களுக்குள்ளே அந்த பொறுமை, அந்த கேரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே வந்து நிற்கிறதுக்கும் கர்த்தருடைய செயல்கள் வந்து நிற்கும் போதும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆயிடுவீங்க. இப்போ இந்த பர்ஃபெக்டாக உங்கள்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது இந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு தலகணத்தை கொடுக்காது. இந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பெருமையை கொடுக்காது. இந்த பிளெஸ்ஸிங் அடுத்தவங்களை மட்டமாக பார்க்க விடாது. இந்த பிளெஸ்ஸிங் சுயநலமாக வச்சுக்க தோணாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களை அழிக்காமல், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு துன்பங்களை அனுபவித்தாலும் அதன் வழியாக பொறுமையை அனுமதித்து அதன் வழியாக கேரக்டரை உண்டு பண்ணி அந்த கேரக்டர் பூரணப்பட்டு நமக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான அற்புதமான குணத்தை உண்டாக்கும் பொழுது கர்த்தருடைய செயல்கள் வெளியே வந்துடும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்கோங்க. என்னென்னா, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். கர்த்தருடைய செயலின் முடிவை. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புகிறது என்ன தெரியுமா? நான் செயல்பட இடம் கொடு. ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. இன்றைக்கி ஆண்டவர் நான் ஆக்ட் பண்ணுறேன், நான் செயல்படுறேன், நான் உனக்காக பேசுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. ஆண்டவர் செயல்படணும்னு நினைக்கிறார். யோபுக்காக கர்த்தர் செயல்பட்டார். யோபு ஓடலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோபு பாருங்கள், வந்து ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே யோபு எழுந்து குடுகுடுன்னு அவங்க பின்னாடி ஓடலை, போய் அவங்கள திருப்பிட்டு வரலான்றது அவர் நோக்கம் இல்லை. யோபு உக்காந்துட்டார். அவ்வளோதான். நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பொறுமை. அவர் காத்திருந்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது எல்லாவற்றும் ஆண்டவர் ரெட்டிப்பாக அவருக்கு திருப்பி கொடுத்தார். அவர் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார். பைபிளில் நீங்கள் உயரத்துக்கு போன எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் உயரத்தை ஃபோக்கஸ் பண்ணல, அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணார். காட்ஸ் மேபி நம்ம பிளெஸிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆனால் காட்ஸ் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? நம்ம தான். பிரின்சி தான் அப்பாவுக்கு முக்கியம். பிரின்சி எங்கே போய் நின்று பேசுகிறான்றதெல்லாம் ரெண்டாவது. பிரின்சி ஊழியத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக்கு அதெல்லாம் ஆண்டருக்கு முக்கியம் இல்லை. ஆண்டருக்கு முக்கியம் பிரின்சி தான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியம் நீங்கள் தான். கர்த்தருக்கு முக்கியம் உங்கள் ஆத்துமா தான். பரலோகத்துக்கு முக்கியம் நீங்கள், உங்கள் ஆத்துமா தான். பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், இங்கே போயிடும், வரும், வராமல் போயிடும், அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவருக்கு முக்கியம் பிரின்சிக்குள்ளே கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பிளெஸ்ஸிங்கை 3 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை கையாளுவதற்கும், அந்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்வதற்கும், அந்த ஆசீர்வாதத்தை சரியாய் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கும் நமக்கு தேவை கேரக்டர் தான். அந்த கேரக்டரை கொடுக்கறது எதுனா, அந்த கேரக்டரை உண்டாக்குறது எதுனா பொறுமை. அந்த பொறுமை எப்பொழுது நம்ம கையாளணும் அப்படின்னா, எப்பவுமே சும்மா பொறுமையாக இருக்கிறது இல்லை, பிரச்சனைனப்போ பொறுமையாக இருக்கிறது. அப்போ சூழலுங்க, அப்போ போராட்டத்தினப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்கள் மேலே எவ்வளோ சுமை இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டீங்க. ஒன்று, ப்ளீஸ் டோன்ட் புட் அவே. அந்த கல்லை தூக்கி கீழே இறக்கிட்டு ஓடிடாதீங்க அந்த இடத்த விட்டு. நிறைய பேர் அப்படி தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாமல் தே வாண்ட் டு ரன் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். நான் ஒரு சீசனில் இருந்தேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் கணவர்கிட்ட, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த சீசன். எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்குது இப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
ஏன்னா என்னால் அதை வந்து அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ண முடியாத போது அப்படி சொன்னேன் நான். எங்கேயாவது ஓடி போயிடலாமாப்பா, எங்கேயாவது போயிடுவோமாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ என் கணவர் சொன்னேன், நீ இதை அறிக்கை செய்யாத, எங்கே போக முடியும், நீ எங்கேயாவது போயிட்டா அது சரியாயிருமா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒரு நைட் உட்காந்து நான் திடீர்னு எனக்குள்ளே தோணல், ஏன் நம்ம இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறோம், எங்கேயாவது போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், நம்ம எங்கே போகணும், நம்ம எங்கேயும் போகிறதில்ல, அதுதான் போகணும். Amen. I'll always say that I want to run away from here. I want to go somewhere far. I'll always say I just want to go somewhere out. I want to run away from this. This was my constant statement for one of the season in my life. And my husband warned me, don't say that. That's not a right statement to say. Where you will go? If you just run away, you think this problem will run away from you? Then one night I took a stand. I just started praying and I told Lord, I'm not going to say this again, because I am not here to run away but to chase that away out of my life. So இந்த இடத்துல நான் ஓடக்கூடாது, அதான் ஓடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஓட மாட்டேன். இப்போ நீங்கள் அந்த குடும்பத்தை விட்டு ஓடணும், இந்த ஊழியத்தை விட்டு ஓடணும், இந்த இடத்தை விட்டு ஓடணும், என்ன மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீங்கள் ஓடக்கூடாது, அங்கவே நில்லுங்க. அந்த கல்லை இறக்கிட்டு ஓடின முதல் நபர் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. இல்லை இது வரைக்கும் அப்படியா, இல்லை சிஸ்டர் நான் எங்கே ஓடுறது, இங்கே தான் இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னா சும்மா தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காதீங்க. அந்த ரெண்டாவது நபராகவும் நீங்கள் இருக்கக்கூடாது, மூன்றாவது நபர்வா. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பர்சீவரன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஆக்டிவ்லி ஹோப்பிங் அண்ட் ஆக்டிவ்லி, இட்ஸ் நாட் பாசிவ் திங். அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறது இல்லை, வெயிட்னா. அல்லேலூயா, ஆமென். அப்படி இல்லை. நான் இன்றைக்கி ஆக்சுவலி முக்கியமாக உங்களுக்கு காமிக்க நினச்ச ஒரு வசனத்தையே நான் வந்து உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் சமீபத்தில். அது ஜஸ்ட் இந்த ரூத் புத்தகத்தில் உங்களுக்கு காண்பிச்சேன்னு நினைக்கிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம். ஜஸ்ட் டேக் புக் ஆஃப் ரூத் சாப்டர் 3 verse 18. அது சமீபத்தில் ஒரு உமன்ஸ் மீட்டிங்கில் பேசினேன். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்துரு. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லித்தராங்க, நீ பொறுமையாக இரு, நீ பொறுத்துரு. ஏன் அப்படின்னா, ஏன் பொறுத்திருக்கணும்? அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நீ அமைதியாரு, ஏன்னா அவன் உனக்காக செயல்பட்டு இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? You be quiet because Boaz will work for you. அது நகோமி சூப்பர் சீக்ரெட்டை சொல்லித்தராங்க. எவ்ரி விமன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் வேர்ட்ஸ். இதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். எவ்ரி விமன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட். அழகாக சொல்லித்தராங்க நகோமி. நீ பொறுமையாக இரு, ஏன்னா உனக்காக செயல்படுகிற போவாஸ் வெளியே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். So if you want your Boaz to work for you, you have to patiently wait. You be still. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. Your Boaz is speaking for you. Your Boaz is working for you. ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்காக வழக்காடுவார். நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஜஸ்ட் ஒரு சர்மனாக நான் சொல்லலை, நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், பல பேருக்காக எனக்காக கர்த்தர் பல பேர்கிட்ட பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகள் எனக்கு சொல்லணும்னு ஆசை. அவ்வளோ கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறார். இந்த சீசனில் கர்த்தர் செயல்படுறதை நான் பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. ஏன் கர்த்தர் நமக்காக இவ்வளோ செயல்படுறாரேன்னு யோசித்து பார்த்து ஆச்சரியப்பட்டா ஆண்டவர் வந்து அவங்க வழியாகவே என்கிட்ட பேசுகிறார். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தீங்க பாருங்கள் ரெண்டு பேரும். எங்களுக்கு இவ்வளோ நாள் யூ போத் வெயிட்டட் பேஷண்ட்லி. நாங்கள் வெயிட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலாமா செய்யக்கூடாதா, கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்து செயல்படுறது போது கர்த்தர் சொல்கிற நேரத்துக்கு நம்ம அதை செய்கிறதுனால ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் இதுவரைக்கும் கர்த்தர் நன்மையாக நடத்துகிறார். ஸோ உங்களுக்கு என்னுடைய அன்பான ஆலோசனை, லெட் பேஷண்ட் ஒர்க் இன் யூ. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்வீங்க? ஆமேன். பொறுமையாக இருங்க. உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார், உங்களுக்காக பேசுவார். நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். தேவ பிள்ளைகளை நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம், மனுஷர் பின்னாடி ஓட வேண்டாம். there is no need of chasing people, chasing crowns, chasing thrones. எனி மேன், கர்த்தர் செயல்பட்ட எந்த மனுஷனுமே க்ரௌன்ஸையும் த்ரோன்ஸையும் சேஸ் பண்ணவங்க இல்லை. they patiently waited for God to do that.
ஆண்டவர் செயல்பட வெயிட் பண்ணாங்க. க்ரௌன், த்ரோன் எல்லாமே தேடி வந்துச்சுங்க. சிங்காசனங்களும் கிரீடங்களும் அழைப்பு மேன்மைகளும் அவங்கள தேடி வந்துச்சு. ஏன் தெரியுமா? அவங்க அந்த உபத்திரவத்தின் நடுவில் பொறுமைக்கு இடம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் உபத்திரவப்படுறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் பொறுமைக்கு இடம் கொடுக்குறாங்க. Everyone in the world, they go through trials, problems, but only few let the patient work in them. So I want you to be that few. அந்த கொஞ்ச ஜனங்களா, ஆமென், கொஞ்சம் பேரா பொறுமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பொறுமை உங்களுக்குள்ள குணங்களை உண்டாக்கும். பொறுமை உங்களுக்குள்ள குணத்தையும் தேவன் உங்களுக்கான செயல்களையும், யோபுவின் முடிவையும் கண்டிருக்கிறீரே. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. போவாஸ் போய் பேசி விட்டுட்டாரா ரூத்தை? இல்லையே. ரூத்துக்கான எல்லாம் செட்டில் பண்ணார். எவ்ரிதிங் வாஸ் செட்டில்ட் when Boaz handled it. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் ஹேண்டில் இட், யூ ரெஸ்ட். நான் ஹேண்டில் பண்ணுறேன், ஐ வில் ஹேண்டில் இட். யுவர் போவாஸ் வில் ஸ்பீக் டு யூ. உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக செய்வார். நீங்கள் இடம் கொடுங்க, பொறுமையாக இருங்க, பொறுத்துரு. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். சொல்லலாமா? காத்திருப்பேன், காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். தெய்வ சமூகத்தில் உங்கள் வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், அப்பா ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூ ஹவ் தாட் சம் லெசன்ஸ் டு அஸ். எங்களோட சில பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. இது வரைக்கும் அந்த பொறுமையின் அதுக்கு நான் இடம் கொடுக்காம விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி இடம் கொடுக்குறேன். ஐ am letting the patient in my life. எனக்குள்ள அந்த பொறுமைக்கு இடம் கொடுக்குறேன். அப்பா, அதனுடைய முடிவை நான் பார்க்க விரும்புகிறேன். தேவனுடைய செயல்களின் முடிவை. அப்பா, நீர் எனக்காக செயல்படுறேன், இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்கள், ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு. கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் காண்பீர்கள். அதான் வாக்கு தத்துவம். கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்கள் செயல்பட்டு சோர்ந்து போய், செயல்பட்டு சொதப்பி, செயல்பட்டு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னா நீ பொறுமையாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். ரூத்தே, நீ அமர்ந்துரு, உன் வீட்டுக்குள்ளே போய் அமர்ந்துரு. உனக்காய் செயல்படுகிற ஒரு போவாஸ் வெளியிலே ஒளிமுக வாசல்லே அவர் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியே அவர் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் செயலின் முடிவை நீங்கள் காணும் மட்டும் பொறுத்திருங்கள். யோபுவை போல பொறுத்திருங்கள், யோபுவை போல பொறுத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, பொறுமையாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த பேஷன்ஸ் எங்களுக்குள்ள உருவாக்க வேண்டிய கேரக்டர்ஸை, குணங்களை கர்த்தர் உருவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த மெச்சூரிட்டி, அந்த பர்ஃபெக்ட் கேரக்டரை ஆண்டவரே உருவாக்க கர்த்தர் இடம் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நான் இந்த நாளில் இடம் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஒரு விசை கர்த்தர் அவர்களுக்குள்ளே செயல்படும்படி செபிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு மேலே உங்கள் பிள்ளைங்க தான் முக்கியம். அப்பா கர்த்தர், நீங்கள் அவங்களுக்குள்ள உருவாக்க நினைத்த ஒவ்வொரு குணங்களையும் என் கர்த்தர் சரியாய் உருவாக்குவீராக. இந்த சத்தியத்தின் மூலமாக ஒரு தெளிவு, எவ்ரி காம்படிட்டிங் ஸ்பிரிட், அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில், அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட்டெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். உலகத்தோடு காம்பீட் பண்ணுற அந்த கேரக்டர் மாறட்டும் தகப்பனே. சக மனிதர்களோடு போட்டி போடுகிற அந்த குணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அடுத்தவர்களை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணி பாரு அவங்களுக்கு நடந்துச்சு இவங்களுக்கு நடந்துச்சுன்னு கம்பல் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற காலத்தில், எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காலம் வரைக்கும், நேரம் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க அவங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த சத்தியம் அநேகருடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி அநேகருடைய மனக்கண்களை திறந்து மனதின் கட்டுக்களை அவிழ்த்து தெளிவை உண்டாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி எந்த போராட்டம் போட்டி இல்லாம பொறுமையா கர்த்தர் வச்ச இந்த விசுவாசத்தை ஓட்டத்துல ஓட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம்